ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவ் டு டெக் சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல் 2020 ஸ்பீடாக க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனல் கூடிய ஒவ்வொரு வீடியோவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் 2020 உங்களோட சேனலை க்ரோத் பண்ண முடியும்னுச்சிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலோட பேஜை ப்ரோவாக மாற்றணும். ஸோ அது என்ன ப்ரோவாக மாற்றுறது அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோவாக மாற்றணும் அப்படின்னா உங்களோட சேனல் ஆர்ட் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சேனல் லோகோ அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் ஒன்றுனா உங்களுக்காக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸோ அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது உங்களோட அபவுட் பேஜை கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ அபவுட் பேஜில் நீங்கள் எந்த மாதிரிலாம் வீடியோ போடணும், அதாவது எந்த மாதிரிலாம் டைப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அபவுட் பேஜில் அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு போடணும். ஸோ அடுத்த விஷயம் நீங்கள் உங்களோட வீடியோஸில் வரக்கூடிய காலங்களில் உங்களோட யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுவீங்க அப்படின்றதையும் நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய சின்ன அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் 100, 1000, 2000 ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸையும் நோட் பண்ணி வைங்க. ஸோ அது மூலயமாவும் உங்களோட சேனல் பேஜ் ப்ரோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன அப்படின்னா நான் பண்ண வேண்டியது அதாவது உங்களோட சேனல் ஆர்ட்டை வந்து கொஞ்சம் லுக்கிங்காக அதாவது பார்த்தவொன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் நீங்கள் ஹெச்டியில் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஹெச்டியில் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஸோ உங்களோட சேனல் ஆர்ட் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா உங்களோட சேனல் ஐக்கான் அது எல்லாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சேனல் ஐக்கான் தான். ஸோ இப்போ நம்ம சேனலோட ஐக்கான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட சேனல் ஐக்கானும் ரொம்ப முக்கியம். அது எங்கெங்கெல்லாம் ஷோ ஆகும் அப்படின்னா சர்ச் ரிசல்ட்டில் அதாவது உங்களோட யூடியூப் சேனல் தேடுறப்ப அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட லோகோ. ஸோ அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கமெண்ட்டில் கூட உங்களோட லோகோ விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் உங்களோட லோகோ விசிபிள் ஆகுது. அதனால நீங்கள் உங்களோட லோகோவை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணுறது ரொம்பவும் முக்கியம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஸோ ஸ்டெப் 3 பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் தேடக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது மூணுமே கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதுக்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறது யூனிக்காக இருக்கணும், அதே மாதிரி ரேங்க் ஆகிற மாதிரியும் இருக்கணும். ஸோ டைட்டில் அப்படியே சர்ச் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச் பாரில் ஹவு டு மேக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு 4-5 இது வரும், சென்டென்ஸ் வரும், டைட்டிலாக வரும். ஸோ அந்த டைட்டிலில் நீங்கள் உங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ சஜெக்ஷன் ஆகும். டேக்ஸ் அதே மாதிரி தான். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ டக்குன்னு ரேங்கிங் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வந்து டவுனில் இருக்கும். ஸோ அதனால் யூனிக்கான டேக்ஸு, ஹேஷ்டேக்கு ஸோ இதெல்லாமே நீங்கள் 50 ஹேஷ்டேக் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதையும் கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டெப் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வீடியோவை ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு நோட் யூஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணுறோம். பிளானிங்னா வேணும் கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். அதாவது உங்களோட வீடியோஸில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ பேச போகிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பீச் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 4ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆப்டிமைசிங் யுவர் வீடியோஸ் ஆஃப் SEO. அதான் நான் சொல்லியிருந்தேன் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இந்த டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட வீடியோஸ் ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி தான். யூஸ் யுவர் வீடியோஸ் கீவேர்ட் இன் யுவர் வீடியோ டைட்டில். ஸோ வீடியோஸ் டைட்டிலில் வந்து நீங்கள் கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களோட டேக், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ரேங்கிங் ஆகும். ஸோ ஸ்டெப் 5 பார்த்தீங்க அப்படின்னா கெட் மோர் கமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு கமெண்ட் நிறையா பண்ணணும், அதாவது வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட கேள்வி, அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை வந்து ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. நான் இன்றைக்கான கேள்வி என்ன கேட்குறேன் அப்படின்னா அதாவது உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் மற்றும் உங்களுக்கு யூடியூப் பற்றி நிறையா சொல்லித்தரவங்க யார் யார் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.
ஸோ அடுத்ததா அது மட்டும் இல்லாம உங்களோட வரக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு 48 மணி நேரத்துல நீங்க ரிப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாம பின் பண்ணி வச்சீங்க, அதாவது பெஸ்டான கமெண்ட்டை நீங்க பின் பண்ணி வச்சீங்க அப்படின்னாலும் உங்களோட வீடியோ ரேங்கிங் ஆகும். ஸோ உங்களோட நிறைய கமெண்ட் வந்தாலும் ரேங்கிங் ஆகும், உங்களோட கமெண்ட்ஸ் பின் பண்ணி ரிப்ளை பண்ணாலும் ரேங்கிங் ஆகும். ஸோ அடுத்த விஷயம் ஸ்டெப் 6, கெட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, அதாவது வீடியோவோட குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி. ஸோ நீங்கள் வீடியோவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. 100% பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என் ஸ்க்ரீனில் நீங்கள் கொடுக்கணும் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன். அதுக்கப்புறமா உங்களோட என் ஸ்க்ரீன் வீடியோவையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபரும் என் ஸ்க்ரீன் பார்த்துட்டு, ஸோ என் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் வீடியோன்றது பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பெரிய யூடியூபர் அப்படின்னா இப்போதைக்கு மைக் செட் தான். ஸோ அவங்களோட என்டர்பிரைஸ், அதாவது சேனல் ஆர்ட் கஸ்டமைசிங் பண்ணி வச்சிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அவங்களோட வீடியோ பாருங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம டெக்ல தமிழ் டெக், ஸோ டாப் 10 தமிழ் சேனல், ஸோ இவங்களோட வீடியோவோட தம்ப்நெயில் அப்புறம் மேலே இருக்கக்கூடிய சேனல் ஆர்ட், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அடுத்தபடியாக ஸ்டெப் 4, ஸோ இன்க்ரீஸ் யுவர் டைம். ஸோ இன்க்ரீஸ் சஜஷன் டைம். டைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். வாட்ச் டைம் 4 hours வாட்ச் டைம் இதெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட பிளேலிஸ்ட்டை வந்து பவர்ஃபுல்லாக கொடுங்க. பவர்ஃபுல் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி, ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளேலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற, அதாவது 5 வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த 5 வீடியோக்கான பவர்ஃபுல்லான பிளேலிஸ்ட் கீவேர்ட்ஸ் SEO பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது 400 மணி நேரத்துக்கான வீடியோ 1 minute 1 டைம் அப்லோட் ஆகிட்டு இருக்கு யூடியூப்ல. அதனால நீங்கள் உங்களோட வீடியோவை பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ உங்களோட சஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்டெப் 7 நான் சொல்கிறேன். அதாவது உங்களோட சஜெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10% மட்டும்தான் யூடியூப்லேருந்து ஹெல்ப் பண்ணி உங்களோட சஜெக்ஷன்ஸை கொண்டு போவாங்க. நீங்கள் மீதி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைக்ஸ், சப்ஸ்கிரைபர் கவுண்ட், ஸோ இந்த மாதிரி தான். உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா 10%க்கு அவங்க கொண்டு போவாங்க. இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னமும் கூட ஃபாஸ்ட்டாக உங்களோட சஜெக்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த விஷயம் டிராஃபிக் சோர்ஸ். ஸோ அடுத்ததா உங்களோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி உடனே ஒரு 30 செகண்ட் பார்த்தா மட்டும்தான் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 30 செகண்ட் பார்த்தா மட்டும்தான் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகும். அந்த 30 செகண்ட் நீங்கள் பார்க்க வச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட யூடியூப் வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அடுத்தது உங்களோட வீடியோவை 60%, அதாவது ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 6 நிமிஷமாவது உங்களோட வீடியோ பார்த்துருந்தா மட்டும்தான் சஜெக்ஷனுக்கு யூடியூப் கொண்டு போகும். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலுடைய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோலேருந்து விடைபெறுவது நான் உங்களோட தினேஷ்.